அழகே அழகு சரியல்ல. அடுத்து வர எபிசோட்ல நம்ம மதி இருந்துட்டு ரொம்பவே வருத்தத்தோட இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா, பக்கத்துல சுரேஷ் தான் இருக்காரு. அவர் இன்னுமே தலை வலிக்குதுன்னு தான் சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. "என்ன சுரேஷ், இன்னும் நீ கிளம்பலையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "இந்த மண்டைய வச்சுட்டு நான் எங்க மாமா போறது? அங்க போனா ஆல்ரெடி எல்லாருமே என்னை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நான் இந்த நிலைமையோட போனா அவ்வளோதான், சொல்லவே தேவையில்ல. மொத்த பேரும் கிண்டல் பண்ணியே என்னை ஒரு வழி பண்ணிடுவாங்க." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுரேஷ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா, "நான் சொல்ற மாதிரி கேட்டிருந்தா உனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா மாமா? நீங்க சொன்னதை கேட்டதுனால தான் எனக்கு இப்படி ஒரு நிலைமை." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுரேஷ் சொல்லிடுறாங்க. "என்னடா நீயும் என்னை இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? நைட்டும் உங்க அக்கா என்னை பயங்கரமா திட்டி விட்டுட்டாடா. அக்கா இந்த வாட்டியாவது நல்லா பேசியிருக்கேன் மாமா. நான் அவகிட்ட போக மாட்டேன்னு சொன்னேன். ஆனா நீங்க தானே அப்படி பேசு இப்படி பேசுன்னு சொல்லி கொடுத்தீங்க. அவ தள்ளலாம் பாருங்க, இன்னும் என் மண்டை வீக்கமே குறையவே இல்லை. இந்த நிலைமையோடு நான் ஸ்டேஷனுக்கு போனால் யார் என்னை மதிப்பாங்க? லாக்கப்பில் இருக்கிற அக்யூஸ்டு கூட என்னை பார்த்து நக்கலாக சிரிப்பா. இதெல்லாம் எனக்கு தேவையா மாமா?" அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா, மதி இது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. மதி இருந்துட்டு, "இது எதையும் நான் வேணும்ன்ட்டு பண்ணலை. எதுக்காக நீங்கள் தேவையில்லாமல் என்னை தொட்டீங்க? அதனால தான் நான் இப்படி பண்ணேன். அதுவும் நான் தெரிஞ்செல்லாம் உங்களை தள்ளி விடலை." அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோட பிரமோ முடிச்சிருக்காங்க.